அவளை ஃபேன் வழியாக விட்டு முடிச்சிட்டாள். அப்பொழுது அறைக்கு வெளியே அந்த சத்தம் மிக தெளிவாக கேட்டது. யாரோ மூச்சிறைக்கும் சத்தம். நிம்மி குழப்பமானாள். அறையிலிருந்து வெளியே வந்து பார்க்க அவன் நின்றிருந்தான். புன்னகைத்தான். நிம்மி கதவை பார்க்க புரிந்து கொண்டவன், கதவு பூட்டிதான் இருக்கு, நான் கதவு வழியா வரல, சிரித்தான். யார் நீ? நிம்மி கேட்க அவளை பார்த்தவன் சொன்னான், பரவாயில்லையே, என்னை பார்த்த உடனே பயந்து போயிடுவ, அதிர்ச்சி ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப கூலா இருக்க. அவன் சொன்னதை கண்டுகொள்ளாத நிம்மி மீண்டும் அவனிடம் கேட்டாள், யார் நீ? அவன் புன்னகைத்தான். பதில் சொல்லாதவனாய் வெறுமையாய் பார்த்தவன் சொன்னாள், யாரா வேணாலும் இருந்துட்டு போ, நான் தற்கொலை பண்ணிக்க போறது உன்னால தள்ளி போகுது. நிம்மியை வியப்பாய் பார்த்தான். தற்கொலை பண்ணிக்க போறியா? ஆமா. அப்ப நான் என்ன பண்றது? புரியல. உன்னை கொலை பண்றதுக்கு கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீ பாட்டுக்கு தற்கொலை பண்ணிட்டா நான் என்ன பண்றது? கூணலாய்